தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை மீண்டும் பாஜகவில் இணைகின்றார். அண்ணாமலை மீண்டும் பாஜகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி. இவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை பலிகடாக்கியது பாரதிய ஜனதா கட்சி மேலிடம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டார். ஆனால் அண்ணாமலைக்கு தேசிய தலைமை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவருக்கு கட்சி பதவியோ ஆட்சி பதவியோ எதுவும் வழங்கப்படவில்லை. MP பதவி வழங்கப்படலாம், கவர்னர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. கட்சியில் அவர் எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் படுதோல்வி அடைந்தது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் கட்சியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். 50 லட்சம் தொண்டர்கள் கட்சியில் இணைவார்கள் என்று எதிர்பார்த்தார். விஜய்க்கு இருந்த அதே வரவேற்பு தனக்கு இருக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் விஜய்க்கு இருந்த அந்த வரவேற்பு அண்ணாமலைக்கு இல்லை. முதல் 2 நாட்கள் நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் 16 லட்சத்தை தாண்ட முடியவில்லை. இறுதியாக தற்பொழுது 20 லட்சம் தொண்டர்கள் கூட அந்த அமைப்பில் இணையவில்லை. பாஜகவிலிருந்து 60% பேர் வி த லீடர்ஸ் அமைப்பில் இணைந்தார்கள். ஆனால் பொதுமக்களில் அந்த அளவுக்கு யாரும் இணையவில்லை. தற்பொழுது 50 லட்சம் தொண்டர்கள் இணைந்தவுடன் கட்சியை ஆரம்பிப்பேன் என்று கூறினார். ஆனால் 1 மாத காலம் ஆகிவிட்டது. கட்சியில் 20 லட்சம் பேர் கூட இணையவில்லை. மேலும் 2 மாநாட்டுகளை நடத்தி பார்த்தார். போதுமான வரவேற்பு இல்லை. ஆக விஜய்க்கு இருந்த வரவேற்பு தனக்கு இல்லை என்பதால் மனம் நொந்து போயுள்ளார். மேலும் அவர் கட்சியை நடத்த பணத்துக்கு மிகவும் சிரமப்படுகிறார். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆக வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை மீண்டும் பாஜகவுக்கு செல்லலாமா என்று யோசித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அவரது நண்பர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும்படி அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை கலக்கத்தில் உள்ளார். மதில் மேல் பூனையாக உள்ளார். தற்பொழுது அண்ணாமலை ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார். சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான நடைபயணத்துக்கும் ஏற்பாடு செய்துள்ளார். அந்த நடைபயணத்துக்கு கிடைக்கும் ஆதரவை வைத்து கட்சியை தொடங்குவதா அல்லது மீண்டும் பாஜகவில் இணைவதா என்று முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவருடைய நண்பர்கள் அவரை மீண்டும் பாஜகவில் இணையும்படி வலியுறுத்துகிறார்கள். அண்ணாமலை பாஜகவில் இணையலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்.